இதெல்லாம் போந்தா கோழியா? போந்தா கோழியாங்க? போந்தா கோழி. எவ்வளோ அது ஜோடி? 40 நாள் குஞ்சுண்ணா, 200 வரும். 40 நாள்னாக்கு ஜோடி 200 கொடுக்குறோம். ஓகே. அதிகமாக எடுத்தால் ஒரு 10 ரூபாய் கம்மியாக கொடுக்குறோம். சரிங்க. அதே வந்து அசில் பெருவோட கிராஸ்னாது. அசல் பெருவோட கிராஸா? அது எதோட கிராஸ் பண்ணியிருப்பீங்க? அதாவது நாட்டுக்கோழியோட கிராஸ்னாது. ஓகே ஓகே. அது வந்து பெருவோடன்னு வாங்குது. அது ஜோடி 200 250 கொடுக்குறோம். அதிகமாக எடுத்தாங்கன்னா ஒரு 200 ஓகே. இது என்ன கோழிங்க? இது வித்தியாசமாக இருக்குது இது. அது சோனாலி நாய். அதாவது முட்டை அதிகமாக வைக்குன்னு சொல்லி. ஆனால் அடைலாம் காக்காதுல்ல? அடை காக்காதுன்னா ஒரு சிலர் அதிகம் அடை காக்குது. நிறைய பேர் ஆனால் அடை காக்குறதுன்னு சொல்கிறாங்க. அடை காக்குது. இது எவ்வளோ சோனாலி எவ்வளோ? இன்னும் அது 500 பேர். பேர் 500 ஓகே. 3.5 மாதம் கோழி, 1.5 மாதம். 3.5 மாதம். அது நாட்டுக்கோழி? அதுவும் சோனாலியா? ஆமாம், அது பெருவடையா? கருங்கோழி எவ்வளோங்க ஜோடி அது? 300 விற்றுருக்கீங்களா? 40 நாள் கொஞ்சம். அது 30 நாள் பார்த்தீங்கன்னா 250 விற்கிறாங்க. எங்கேருந்துங்க வருது கோழிலாம்? இதெல்லாம் தருமபுரி. நிறையா வித்துருச்சு போல இருக்கா? காலையில் மாற்றிட்டு ஃபுல்லாக காலையிலேருந்து எல்லாம் ஃபுல் கூட்டம். காலையில் நிறைய வித்துச்சு. இது என்ன கோழிங்க இது? பெருவடை. அசல் பெருவடையா? அசல் பெருவடைன்னா சண்டை கோழி மாதிரி ஒரு கோழி எல்லாம் பெருவட்டை ஆகிட்டே வரும். அசல் பெருவடை. இது நாட்டுக்கோழியாங்க? இது சோனாலியா? இது நாட்டுக்கோழி சோனாலி தானே? யூடியூப். அதான். முட்டை கோழிலாம் வித்தியாசமாக இருக்குது. இது என்ன கிண்ணி கோழியா? கிண்ணி கோழி. எவ்வளோ ஜோடி அது? அது பேர் 320 350 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். அப்படியா? 1 மந்த் சிக்கா? முட்டை எல்லா இடத்துலையும் விட்டுருல அது? அது முட்டை எங்கேயாச்சும் வேணாலும் விடும். அதோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா அடக்காத்து கொஞ்சம் வந்து வீட்டுக்கு செட் பண்ணுறோம். அப்படியா? அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் அது. கிண்ணி பாம்பு பூச்சி போட்டவே வராது. அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா நாட்டு வாத்து. அதுவும் அசில் பேரோட கோழி இருக்குதுங்களா அதில்? ஆமாம், அசில் பேரோட நாட்டு வாத்து ரெண்டுமே இருக்குது. அசல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல? இல்லை, அது வந்து சண்டை கோழி கிராஸ் பண்ண போய்ட்டு தான் அசில் பேரோடை. அதாவது கோழி தோற்றம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வரும், வெயிட் வரும். அந்தளவுக்கு தெரிஞ்சாதின்னு வாங்க நாட்டு வெரைட்டி. அதுக்காக வளர்க்கலாம். அது முட்டைக்கு நல்லாயிருக்கும், கறிக்கு நல்லாயிருக்கும். அது நாட்டுக்கோழி போட்டு தான். அதில் பார்த்தீங்கன்னா கருங்கோழி இருக்குது, கடகநாத்து இருக்குது. ஸ்கின்னு பிளட்டு எல்லாமே பிளாக்காக தான் இருக்கும். சரிங்க. அது முட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். பிபி சுகரு பேர் 320 ரூபா இருக்கும் கடகநாத்து. கடகநாத்து. ஆனால் கிண்ணி கோழி 320 ரூபா தான். அது கறியே கருப்பாக தான் இருக்கும் கடகநாத்து. கருங்கோலாம் இருக்கும், நல்லாயிருக்கும். என் மகனை 45 நாள் கம்ப்ளீட் ஆகுது 6. வேக்சின் பார்த்தீங்கன்னா 3 வேக்சின் போட்டுருக்குது. ஒன்றும் கம்ப்ளைண்ட்டில் வராது. வளர்க்க நல்லாயிருக்கும். களி அந்த மாதிரி பிரச்சனை வராது. கோழி கறி வரும். தொட்டு பாரு. நாட்டுக்கோழியோட சேருமா? இதிலே சேவல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கோழி வந்து கிராஸ் பிரிட் ஆகாது. கடகநாத்தை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா போட்டுப்பீங்களா? அப்படிலாம் நாங்கள் எடுக்கிறதாவே பார்த்தீங்கன்னா பீஸ் 150.